பாகிரக சிறுவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு எபிசோட்ல பாக்குறது தாந்திரிக பரிகாரங்கள். இந்த தாந்திரிக பரிகாரங்கள் அதாவது ஒவ்வொரு ராசியினருக்கும் சில குறிப்பிட்ட குறிப்புகள் சொல்றாங்க. இந்த குறிப்புகளை நமது வாழ்வில நடைமுறையில பயன்படுத்தணும்னா நம்மளுடைய கர்மாவிலிருந்து நம்ம வெளிப்பட்டு சீக்கிரம் வெற்றி அடையலாம் அப்படின்னு வட இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பண்டைய காலத்துல பண்டைய நூல்ல சமஸ்கிருதத்துல லால் கிதாப் அப்படின்ற புத்தகத்துல சில சூக்ஷ்ம பரிகாரங்கள் அதாவது தாந்திரிக பரிகாரங்களை எழுதியிருக்காங்க. இத நிறைய வெளிநாட்டுல அதாவது பங்களாதேஷ், பாகிஸ்தான்ல வாழ்கிற இந்தியர்கள் நிறைய பேர் பின்பற்றாங்க. நிறைய இந்த நார்த் சைடு இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் இதை ஃபாலோ பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. சோ அந்த தாந்திரிக பரிகாரங்கள், அந்த பரிகாரங்களை ஒவ்வொரு ராசியிலும் என்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத நாம பார்ப்போம். மேஷ ராசி. மேஷ ராசியில பாத்தீங்கன்னா இந்த தாந்திரிக பரிகாரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இந்த சிகப்பு கலர்ல கர்ச்சிப் கண்டிப்பா கையில வச்சிருக்கணும். எங்கன்னா வெளியில போறாங்கன்னா சிகப்பு கலர்ல கர்ச்சிப் வச்சிருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல எலுமிச்சை மரம் வளர்க்க கூடாது. சரியாங்க, அவங்க வீட்டுல எலுமிச்சை மரம் வளர்க்க கூடாது. மேஷ ராசியில இருக்கிறவங்க வீட்டால வேலை செஞ்சா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் குறையும். மேலும் இந்த மேஷ ராசினர் இந்த ஆண்களாக இருந்தால் வெள்ளியில இந்த பின்னல் போட்ட இந்த டிசைன் போட்ட இந்த காப்பெல்லாம் அணியக்கூடாது. பிளைனான காப்பு அவங்க அணியணும். அதே பெண்களாக இருந்தால் வெள்ளியில வளையலோ இல்ல கடகம் போன்ற மாதிரி அமைப்புல இருக்கிறத பெண்கள் அணியலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மேஷ ராசியினர் அவங்க தூங்கும் போது தலையில தலைமாட்டுல செப்புல நீர் வச்சு படுத்து மறுநாள் காலையில எழுந்திருச்சு அந்த நீரை செடிகளுக்கு ஊற்றினால் அவர்களுக்கு வாழ்ல நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மற்றும் வயதானவர்கள், குருமார்கள், குரு ரிஷிகள் இவங்களுக்கெல்லாம் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எளிதானது அதாவது ஏதோ தானமோ உணவு தானமோ ஏதோ ஒண்ணு பண்ணணும். அது பண்ணா அவங்களோட வாழ்வில் வெற்றி நிச்சயம். இவங்க முக்கியமா மேஷ ராசியினர் இலவசமாக எந்த பொருளையும் வாங்கக்கூடாது. ஒரு சிறிய தொகையேனும் கொடுத்து வாங்கணும். அப்படி இலவசமா இவங்க என்ன வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில தரித்திரம் வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ரொம்ப எளிதானதா இருக்கு. இதை நீங்க உங்களோட வாழ்க்கையில ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அடுத்து ரிஷப ராசி. இப்ப நம்ம பார்க்க இருக்கும் ராசி ரிஷப ராசியில லால் கிதாப் புத்தகத்துல என்ன மாதிரி ஃபாலோ பண்ணா அவங்க சீக்கிரம் அவங்களோட வாழ்க்கையில தரித்திரம் நீங்கி வெற்றி பெறலாம் அப்படின்றத பார்ப்போம். ரிஷப ராசினர் வெளியில போனாங்கன்னா அவங்க வாசனை திரவியங்களை போட்டுக்கிட்டு வெளியில போறது அவங்களுக்கு உத்தமம். மற்றும் பணம் இருக்கிறவங்க, சப்போஸ் பணம் இல்லாதவங்க அவங்களுக்கு இல்ல, பணம் இருக்குது என்னால முடியும் நான் பண்ணுவேன் அப்படின்னா யாராவது ஏழை பிராமணர்களுக்கோ ஏழைகளுக்கோ கோதானம் செய்தால் அது அவங்களுக்கு ரொம்பவும் பயன்படக்கூடியதா இருக்குது. மற்றும் தன்னுடைய மனைவியை தவிர வேறு எந்த பெண்களுடன் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அப்படி அவங்க உறவு வைத்திருந்தால் பின்காலத்தில் மரியாதை இழப்பு மற்றும் பொருள் இழப்பு ஏற்படும். எனவே அவர்கள் தன்னுடைய மனைவியை மட்டும் துரோகம் செய்யக்கூடாது, மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது. அதுல கவனமா இருங்க. அப்புறம் முடிந்தவரை ஏழைகளுக்கு தானம் செய்யுங்க. இது அன்றாட வாழ்வுல நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில நிச்சயம் முன்னேற்றம் இருக்கும். மிதுன ராசி. மிதுன ராசியில நம்மளுடைய லால் கிதாப் அதாவது தாந்திரிக நூல் சிகப்பு புத்தகம் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சூக்ஷ்ம பரிகாரங்கள் பாத்தீங்கன்னா, இந்த மிதுன ராசியினர் இந்த கடிகார தூள் இருக்கு, கடிகார கற்கள் அதை பொடி செய்து பேஸ்டாகவோ இல்ல பரப்பொடியாகவோ யூஸ் பண்ணி அந்த பல் துளக்கினால் அவர்களுக்கு நல்லதுன்னு சொல்லப்படுது. மற்றும் இவங்க புதன்கிழமைகளை ஏழை ஜனங்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு மருந்து உதவி செஞ்சா நல்லது. மற்றும் 12 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை திட்டக்கூடாது. மற்றும் அவங்களுக்கு இனிப்பு எதுனா வாங்கி கொடுத்து அந்த புதன்கிழமைகள்ல அந்த குழந்தைகிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்க. மிதுன ராசிக்காரங்க அடுத்து இந்த மீன் எங்க இந்த குளத்துல இருக்கோ அந்த மீனுக்கு இறையும் இல்லைன்னா பொடியும் போட்டு போடலாம்.
பச்சை நிற ஆடைகளை இவர்கள் கட்டாயம் அணியக்கூடாது. மற்றும் இந்த மணி பிளான்ட் வீட்டுல இருக்கு இல்லையா பச்சை கலர்ல, அதுவும் இவங்க வளர்க்கக்கூடாது. இது துர்தர்ஷத்தை வரவழைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பச்சை நிற பாட்டில கங்கை நீரை எடுத்து நிரப்பி ரொம்ப கெட்டிமா மூடி அது வயல்வெளியில இருக்கிற இடத்துல பைக்கோல போட்டு எரிமூட்டி விட்டுருங்க. அதுல போட்டுடணும். அப்படி போட்டா இவங்களுக்கு நல்லது நடக்கும். சோ இப்ப நம்ம மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த லால் கிதாப், அதாவது சிகப்பு புத்தகம் சொல்லுவாங்க. இந்த புத்தகத்துல அவங்க என்ன வாழ்வியல்ல பயன்படுத்தினா அவங்களுக்கு நல்லதுன்னு பார்த்தோம். அடுத்து கடகராசினருக்கு இந்த லால் கிதாப் புத்தகத்திலிருந்து என்ன தாந்திரிக பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அவர்கள் இந்த வெள்ளியிலான டம்ளர்ல பால் குடித்தா மிகவும் நல்லது. அப்புறம் செப்பு நட்டு போன்ற கோல்டு போன்ற கட்டிலில் படுக்கிற போது நல்லது. மேலும் அவர்கள் இந்த ஆன்மீக தொண்டு மற்றும் இந்த விழாக்கள் திருவிழாக்கள்லாம் வருதுல, அதுல அவங்க தொண்டு ஆற்றினா மிகவும் நல்லது. வெறும் காலில் ஆலயங்களுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது. பௌர்ணமி அன்று தன் தாயிடம் இருந்து ஒரு வெள்ளி நாணயம் வாங்கி பச்சரிசி வாங்கி அதை வெள்ளை துணியில் முடிந்து வீட்டிற்குள் வைத்தால் அவர்களுக்கு செல்வ வளம் மிகுதியாகும், வறுமை நீங்கும். அது மட்டுமின்றி வீட்டின் முற்பகுதியில் ஒரு சிறு வெள்ளித்துண்டை வீட்டின் முகப்பில் கட்டினால் அவர்களுக்கு தரித்திரம் நீங்கும். கடகராசியினர் இருந்தாலோ கீழராக இருந்தாலோ மறுமையை வாடுகின்ற ஏழைகளுக்கு மருத்துவம் செய்தால் மிகவும் நல்லது. சிம்ம ராசியினருக்கு இந்த லால் கிதாப் புத்தகத்துல வாழ்வியல் முன்னேற்றத்திற்கான தாந்திரிக பரிகாரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா, அவங்க இன்டர்வியூ இல்ல பிசினஸ் மீட்டிங் போறதுக்கு முன்னாடி சிறிதேனும் உணவை சாப்பிட்டு விட்டு சென்றால் அவர்களுக்கு மிகவும் நல்லது. இரண்டாவது, அவர்கள் மனைவியின் சகோதரர்கள் மற்றும் அக்கா தங்கை மகன்கள் மற்றும் மருமகன்களிடம் நல்லுறவு பேணுதல் நன்மை பயக்கும். அப்புறம் இந்த செம்பு நாணயம் இருக்குல்ல, அந்த செம்புல டாலர் பண்ணி ஒரு நூல்ல அவங்க கழுத்துல போட்டா, கழுத்துல அணிஞ்சிருந்தா அவங்களுக்கு இந்த எதுனா ப்ரொஃபஷன்ல நல்லது நடக்கும். அது மட்டுமின்றி இந்த சிம்ம ராசினர் இந்த கண் பார்வை இல்லாத ஏழைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு இனிப்பு பலகாரம் எதுனா தானம் செய்தாலோ இல்ல அவர்களுக்கு அன்னதானம் செய்தாலோ அவர்களுக்கு வாழ்வில் முன்னேற்றம் கிட்டும். அடுத்து இப்போ அவரவர் வசதிக்கு ஏற்ப, இப்போ நல்ல வருமானம் இருக்கு பணக்காரங்களா இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது சேவையை தொடங்கி அன்னதானம் செய்யலாம். இல்ல அன்னதானம் செய்யற இடத்துல அரிசி அந்த மாதிரி பொருட்களை அவர்கள் வாங்கி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இவங்க எஸ்பெஷலி சிம்மராசிக்காரங்க மதுவோ மாமிசமோ சாப்பிடக்கூடாது. இவர்களுக்கு இது நன்மை பயக்காது. அவர்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு இந்த 7 வகையான தானியங்களை ஒரு சிகப்பு மூட்டையில கட்டி தன் தலைமையில வைத்து அது காலையில எழுந்தவுடன் அது எருமைகளுக்கு உணவாக கொடுத்தால் அவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கிற சிக்கல்கள் தீரும். அது மட்டுமின்றி இந்த சிம்மராசியினர் பொய் பேசக்கூடாது, யாருக்கும் வீணான வாக்குறுதிகளை அளிக்கக்கூடாது. இதையெல்லாம் அவருடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தி வந்தால் அவர்களுடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அவர்களுக்கு நன்மை பயக்கும். அடுத்து கன்னிராசினியர்கள் அவர்கள் இந்த லால் கிதாப் புத்தகத்துல அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தாந்திரிக பரிகாரங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் வீட்டுல பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு மூக்குத்தி அணிவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கன்னிராசிக்காரர்கள் புதன்கிழமைகளில விரதம் இருக்கணும். அந்த புதன்கிழமையில யாரையும் திட்டவோ சபிக்கவோ கூடாது. அங்கு யாருக்கும் வீணான வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது. அதே போன்று இந்த கன்னிராசி நேயர்கள் மது, புகையிலை, இது மாமிசம் போன்ற இந்த வஸ்துக்களை எல்லாம் பின்பற்றாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில அந்த பொருளாதார சிக்கல் விடுபட்டு நன்றாக இருப்பார்கள். அது மட்டுமின்றி அவர்கள் ஒரு அகல் விளக்கை ஏற்றி புதன்கிழமைகளில் ஓடும் நதிக்கரையில் அவர்கள் அந்த விளக்கை ஏற்றி வைத்து அனுப்பி வைத்தார்கள் என்றால் அது மிகவும் நல்லது. மற்றும் புத்தம்புது ஆடைகளை வாங்கி அதற்கு கங்காஜலம் நீர் பிடித்து அவர்கள் ஆடை அணிந்து வர அவர்களுக்கு ஆடை ஆபரணங்களுக்கு எந்த குறவும் இருக்காது. மிகவும் செழிப்பான வாழ்க்கை அமையும். எனவே கன்னிராசினியர்களே, நீங்கள் பச்சை கலர் கர்ச்சீப்பை எப்பொழுதும் இந்த கைக்குட்டையாக பயன்படுத்தினால் அது உங்களுடைய வாழ்விற்கு போற இடத்திற்கு அதிர்ஷ்டத்தை தேடித்தரும். இது போன்ற ஒரு சிறிய பரிகாரங்களை நீங்கள் உங்கள் வாழ்வில் பின்பற்றி வந்தால் நிச்சயம் உங்களுக்கு பலன் தரும். அது மட்டுமின்றி ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த தானங்களை செய்து வர மிகுந்த நன்மை பயக்கும்.
லால் கிதாப் புத்தகத்துல கன்னிராசினியர்களுக்கு இந்த தாந்திரிக பரிகாரங்களை அன்றாட வாழ்வில் பயன்படுத்தி வந்தா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த லால் கிதாப் புத்தகத்துல என்ன தாந்திரிக பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா, அவர்கள் இறை உணர்வோடு இருக்க வேண்டும். கோவில்களுக்கு வெண்ணெய், தயிர், உருளைக்கிழங்கை தானமாக செய்ய வேண்டும். மற்றும் மாமியார் வீட்டிலிருந்து ஒரு வெள்ளி பாத்திரத்தை அவர்கள் பெற்று வர அவர்களிடம் செல்வம் சேரும். ஆணாக இருந்தால் மாமியார் வீட்டிலிருந்து ஒரு பித்தளை பாத்திரத்தை பெற்றால் அவர்களுக்கு வறுமை நிலை நீங்கும். அது மட்டுமின்றி இவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் சோமியம் வீட்டில் தெளித்து வந்தால் இவர்களது வறுமை அறவே தீர்ந்து அவர்களுக்கு செல்வ கடாட்சம் கிடைக்கும். துலாம் ராசியினர் ஆணாக இருந்தால் எப்பொழுதும் பெண்களை மரியாதையுடன் நடத்த வேண்டும். பெண்களை எப்பொழுதும் மரியாதையுடன் நடத்தி வந்தால் அவர்கள் சமூகத்தில் நல்ல உயர்வை பெறுவர். அது மட்டுமின்றி ஏழை எளியவர்களுக்கு இவர்கள் தானம் செய்ய வேண்டும். துலாம் ராசினர் வெள்ளித்தட்டில் தேனை வைத்து நுழைவாயில் மேல் வைத்தால் அவர்களுக்கு நன்மை பயக்கும். அது மட்டுமின்றி தானமாக எந்த பொருளையும் கிடைத்தால் அவர்கள் வாங்கக்கூடாது. ஏனால் அவர்களுக்கு வறுமையை அது ஏற்படுத்தும். இதெல்லாம் துலாம் ராசினர் அவர்களுடைய அன்றாட வாழ்வில் பயன்படுத்தி வந்தால், தாந்திரிக முறைகள் பயன்படுத்தி வந்தால் அவர்கள் வாழ்வில் நிச்சயம் வெற்றி உண்டாகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லால் கிதாப் புத்தகத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கின்றது நம்ம பார்ப்போம். இவர்கள் மண்ணால் செய்த பாத்திரத்தில் குங்குமம் அல்லது தேன் வைத்தால் இவர்களுக்கு நன்மை பயக்கும். மற்றும் தினமும் காலை எழுந்தவுடன் தேன் சாப்பிட்டு வர இவர்கள் வறுமை நீங்கும். சிகப்பு நிற கர்ச்சீப்பை இவர்கள் கையில் எடுத்து சென்றால் போற காரியங்களில் வெற்றி உண்டாகும். செவ்வாய்க்கிழமைகளில் இவர்கள் விரதம் இருக்க வேண்டும். மற்றும் இவர்கள் அரச மரத்தின் முள் செடிகளை இவர்கள் வெட்டக்கூடாது. அதே போல் இனிப்பு ரொட்டிகளை செய்து சாதுக்களுக்கோ இந்த ரிஷிகளுக்கோ தானமாக இவர்கள் கொடுத்து வர இவர்களுக்கு நன்மை பயக்கும். அதே போல் சகோதரர்களின் மனைவிமார்களிடமும் மூத்த சகோதரிகளிடமும் சண்டையிடக்கூடாது. அவர்களிடம் நல்லுறவு பேணுதல் இவர்களோட வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் இந்த சிகப்பு நிற மண்ணாலான பாத்திரத்தில் சிகப்பு குங்குமம், சிகப்பு ரோஜா, தேன் இவற்றை ஓடும் தண்ணீரில் விட்டால் இவர்களுக்கு செல்வம் வளம் அதிகரிக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகருக்கு இவர்கள் விரதம் இருந்து செவ்வரளி மாலையை சாற்றினால் மிகவும் நன்மை பயக்கும். அதே போல் ஆஞ்சநேயருக்கு இவர்கள் செந்தூரம் விட்டு அர்ச்சனை செய்து வந்தால் இவர்களுக்கு நன்மை பயக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் விருச்சிக ராசினியர்கள் இனிப்பு பூண்டியை தன் இஷ்ட தெய்வத்திற்கு வைத்து வணங்கினால் நன்மை பயக்கும். மற்றும் இவர்கள் யாரிடம் இருந்தும் தானமாக எதையும் பெறக்கூடாது. அவர்களுக்கு ஏதேனும் பொருள் கொடுக்க வேண்டும். தானமாக இவர்கள் பெற்றால் மிகுந்த கஷ்டத்துக்கு உள்ளாவார்கள். இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்வில விருச்சிக ராசினியர்கள் பயன்படுத்தி எளிதான பரிகாரங்களை செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற தடைகள்லாம் நீங்கி நலமுடன் வளமுடன் வாழலாம். அடுத்து தனுசு ராசினியர்கள். தனுசு ராசினியர்களுக்கு லால் கிதாப் புத்தகத்துல என்ன மாதிரி பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அவர்கள் இந்த ஓடுகின்ற நதியில் 43 நாட்கள் செப்பு நாணயங்களை விட அவர்களுக்கு தரித்திரம் நீங்கும். மற்றும் அவர்கள் என்ன பண்ணணும்னா வியாழக்கிழமைகளை ஹரிவம்ச புராணம் கதையை கேட்கணும். யாரையும் ஏமாற்றவோ பொய் சொல்லவோ கூடாது. தனுசு ராசி நேயர்கள் யாரேனும் அவர்களிடம் வந்து பிச்சை கேட்டால் இல்லை என்று சொல்லாமல் அவர்களுக்கு தானம் கொடுத்தால் மிகவும் சிறப்பு. அதே போல இவர்கள் திங்கள் கிழமைகளில் கோவில்களுக்கு நெய், தயிர், கற்பூரம் ஆகியவற்றை தானமாக கொடுத்தால் அவர்களுடைய வறுமை நீங்கி செல்வம் பெருகும். அவர்கள் வீட்டிற்கு முற்பகுதியில் மஞ்சள் நிற பூக்களை வளர்த்து வந்தால் அதிர்ஷ்டம் பயக்கும். தனுசு ராசினியர்கள் அவர்கள் ஹரித்வார் யாத்திரை ஒரு முறையேனும் வாழ்க்கையில ஒரு முறையேனும் அந்த ஹரித்வார் யாத்திரை போய் அந்த கங்கா ஜலத்துல போய் இறங்கி தன்னுடைய சந்ததிக்காக நல்வாழ்வு கிடைக்கணும் அப்படின்னு அவங்க வேண்டிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்வில் சிறக்கும். அவங்களால் முடிந்தவரை தானம் ஏழைகளுக்கு செய்து வர அவர்கள் நன்மை பெறுவார்கள். இதெல்லாம் தனுசு ராசினியர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்து வாழ்ந்து வந்தால் நிச்சயம் அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற தடைகள் எல்லாம் நீங்கி செல்வ வளம் பெருகும், வெற்றி நிச்சயம் பெறும். மகர ராசினியர்கள் அனைவருக்கும் லால் கிதாப் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தாந்திரிக பரிகாரங்கள் என்னன்னு பார்ப்போம். அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, மகர ராசினியர்கள் உணவுக்கே கஷ்டப்படும் ஏழை ஆசகர்களுக்கு பருப்பு, வாழைப்பழம், இனிப்பு ஆகியவற்றை தானம் செய்தால்
விபத்துக்கள் ஏற்படாமலும் ஏதேனும் ஆபத்துக்கள் வராமலும் அவர்களை காப்பாற்றும். இந்த மாதிரி தானம் செய்வாங்க, வாழ்வு நல்ல நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் இருவருக்குமே அவர்கள் கணவன் மனைவியை தவிர வேறு ஒருவருடன் தவறான தொடர்பில் ஈடுபட முயற்சி செய்தாலோ இருந்தாலோ அவர்களுக்கு பெரும் தரித்திரம் ஏற்படக்கூடும். எனவே அவங்களோட கணவன் மனைவிக்கு ஒழுக்கமானவர்களாக இருக்க வேண்டும். இந்த மகர ராசினியர்கள். மூன்றாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா 48 வயதிற்கு மேல் தான் வீடு கட்டணும். அதுக்கு முன்னாடி வீடு கட்டினா இவர்களுக்கு நன்மை பயக்காது மகர ராசினியர்களுக்கு. மற்றும் இவர்கள் கேது பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. அப்புறம் ஆலமரத்து அடியில இந்த பாலும் சீனியும் சேர்ந்து ஊற்றி அந்த ஆலமரத்து அடியில் இருந்த மண்ணை வெற்றி வைத்துக் கொண்டா அவர்களுக்கு செல்வ வளம் பெருகும். அது மட்டுமின்றி சனிக்கிழமைகளில் ஒரு வெள்ளி நாணயத்தையும் பாலையும் கிணற்றில் விட்டால் அவர்களுக்கு தரித்திரம் நீங்கி நலமுடன் வாழ்வு கிட்டும். முடிந்தவரை ஏழைகளுக்கு தானம் செய்து வந்தால் இவர்களுடைய வாழ்வில் நன்மை பயக்கும். கருப்பு, நீலம், ரோஸ் ஆகிய ஆடைகளை இவர்கள் அணியக்கூடாது. இவர்கள் அப்படி அணிந்து வந்தால் இவர்களுக்கு நன்மை பயக்காது. சோ நான் மேல சொல்லியிருக்கிற இத்தனையும் நீங்க உங்களோட அன்றாட வாழ்வுல பயன்படுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை அளிக்கும். லால் கிதாப் புத்தகத்தில் கும்ப ராசியினர்களுக்கு நல்வாழ்விற்காக லால் கிதாப் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் கழுத்திலும் கையிலும் நகைகள், தங்க நகைகள் அணிய வேண்டும். மற்றும் அவர்கள் வெளியே செல்லும் பொழுது இந்த குங்கும பூவை காய்த்து அவர்கள் நெற்றியில் இட வேண்டும். மற்றும் அவர்கள் சனிக்கிழமைகளில் விரதம் இருக்க வேண்டும். வெள்ளியிலான சதுரமான டாலரை அவர்கள் கழுத்தில் அணிய வேண்டும். அது மட்டுமின்றி ஏழைக்கோ அல்லது கோவிலுக்கோ எண்ணெய் தானம் கொடுத்து வர அவர்களுடைய செல்வ வளம் பெருகும். அது மட்டுமின்றி இவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளை பைரவருக்கு மதுவை படைத்து அவரை வணங்க வேண்டும். ஆனால் அந்த மதுவை இவர்கள் அருந்தக்கூடாது. இவர்கள் மாமிசங்களோ மதுவோ இந்த மாதிரி பழக்கங்களை வைத்திருந்தால் இவர்களுக்கு தரித்திரம் உண்டாகும். கும்ப ராசியினர் முயன்றவரை அவர்கள் இந்த வெள்ளியிலானது சின்ன உருண்டைகளாக செய்து பேப்பரிலோ இல்ல கவரிலோ தன்னுடைய பாக்கெட்டில் வைத்திருந்தால் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் பயக்கும். அவர்களின் வீட்டின் நுழைவாயில் மேற்பகுதியில இந்த பெட்ரோல், டீசல் போன்ற பொருட்களை அவர்கள் வைத்திருக்க கூடாது. இது போன்ற அன்றாட வாழ்வில் நீங்கள் செய்கின்ற பரிகாரங்களை நீங்கள் செய்து வந்திருக்கலாம். லால் கிதாப் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் தாந்திரிகங்களை நீங்கள் எளிதாக கையாண்டு வந்தால் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றங்களை காணலாம். மீன ராசியினருக்கு அவர்கள் நல்வாழ்விற்காக லால் கிதாப் புத்தகத்தில் என்ன தாந்திரிக பரிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, சிகப்பு வடிவிலான ஸ்வஸ்திக் படத்தை அவர்கள் சட்டை பாக்கெட்டை உள்பகுதியில் வைத்திருக்க வேண்டும். பிறர் முன்னிலையில் இவர்கள் குளிக்க கூடாது. மற்றும் இவர்கள் மொட்டை அடித்தாங்கன்னா முழுவதுமாக மொட்டை அடிக்காமல் பிடையை சிறிது முடிவிட்டு மொட்டை அடிக்க வேண்டும். நான்காவது பாத்தீங்கன்னா இவர்கள் அரச மர பிரதட்சணம் செய்தால் மிகவும் நல்லது. குருமார்களிடம் நல்ல உறவு பேணுதல் இவர்களுக்கு நன்மையை பயக்கும். ஆலயங்கள்ல பிரசாதம் தானம் செய்வதை காட்டிலும் ஆலயங்கள்ல இந்த ஆடைகளை தானமாக செய்வது இவர்களுக்கு நன்மையை பயக்கும். வீட்டிற்கு முன் கழிவு நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வது நன்மையை பயக்கும். அது மட்டும் இல்லாம வீட்டிற்குள் ஆலயத்தினை ஆலய வழிபாடு செய்யறோம் அந்த கோவிலை சுத்தமா வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம வெளியில இருக்கிற ஆலயம் கோவில் சுத்தப்படுத்துவாங்க. அந்த கோவில்ல அந்த தொண்டு நீங்க ஏற்றுக்கிட்டு செய்தீங்கன்னா அது உங்களுடைய வாழ்வில நல்ல வளம் பெறுவதாக ஆக்கும். இந்த மீனராசினியர்கள் அவர்கள் தொழில் சார்ந்த முடிவுகளை அவரின் மனைவியை ஆலோசனை கேட்டு அவர்கள் அதன்படி நடந்தால் மிகவும் நல்லது. அது மட்டுமின்றி அவர்களுடைய பண பெட்டிகளில் பணம் வைக்கும் இடம் பீரோர்களையோ அந்த இடத்துல மஞ்சள் துணியில தங்க கட்டியோ தங்கமோ ஏதோ ஒண்ணு போட்டு ஒரு முடிச்சு அதுல அந்த மஞ்சள் துணியை வச்சோம்னா அவங்களுடைய வறுமை நீங்கி அவர்களுக்கு செல்வ வளம் பெருகும். யாரிடமும் தானமாக எந்த பொருளையும் இவர்கள் பெறக்கூடாது. முடிந்தவரை எல்லாருக்கும் தானம் செய்து இல்லை என்றவர்களுக்கு கொடுத்து பழகினா நன்மை பயக்கும். இது மீன ராசியினர்களுக்கு இது போன்ற தாந்திரிக பரிகாரங்களை பின்பற்றி வந்தால் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தர்திரங்கள் நீங்கி வாழ்க்கையில் முழுமையான செல்வம் பெருகி எல்லா வளமுடன் நலமுடன் வாழ. முன்னேர்களே, நாம இன்னைக்கு எபிசோட்ல நாம எல்லா ராசியிலும் லால் கிதாப் புத்தகத்துல என்னென்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோல வேறு ஒரு பதிவுடன் பார்க்கலாம். எங்களுக்கு நீங்க இந்த மாதிரி வீடியோல போடுறதுக்கு சப்போர்ட் பண்ற விதமா எங்க சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைப் எங்களுக்கு மேலும் வளர்ச்சி விட்டதாக இருக்கும், எங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும்.
உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானதா நாங்க கருதுறோம். கமெண்ட்ஸ் செய்யுங்க. கண்டிப்பா மத்தவங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க.